ஹாய்ங்க. 2 வித்தியாசமான கேரக்டர் இருக்கிறவங்க தான் லைஃப்பில் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ரொம்ப சைலண்ட் டைப். அவ்வளோவா யாரு கூடயுமே பேச மாட்டேன். ஆனால் எனக்கு ஆப்போசிட்டு அப்படியே இவர் எல்லாத்து கூடயும் பேசுவார். இப்போ எங்கள் ஊருக்குள்ளே வந்து என்னை பற்றி விசாரித்து பார்த்தா, என் கூட படித்த பொண்ணுங்க இருக்காங்கள்ல, அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் என்னை பற்றி தெரியும். ஆனால் இவர் அப்படி இல்லை. ஊருக்குள்ளே இவர் பேர் சொன்னாலே போதும், அப்படியே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது, சரி நம்மளும் இந்த மாதிரி இருந்திருக்கலாமே, கலகலப்பாக எல்லாத்து கூடயும் பேசி அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே மாறியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள எல்லாத்து கூட பேச ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நேற்று அமாவாசைங்கிறதுனால எச்சப்படாமல் காக்காய்க்கு வைக்கிறதுக்காக கீரை போட்டு பருப்பு குழம்புமே, சரி பொரியல் ஏதாவது பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு, சரி வேண்டாம் உருளைக்கிழங்கு வந்து மசால் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணியிருந்தேன். அத்தை வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா கூடவே ரசம் பொரியல் வேறு ஏதாவது வச்சுருப்பாங்களா, அப்பளம்லாம் பொரிச்சிருப்பாங்க. நான் ஒரு ஆளுங்கிறதுனால இதவே சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். இந்த காக்காய்க்கு டைமுக்கு சாப்பாடு வைக்கலின்னா அவ்வளோதான். இங்கே கத்தியே ஒரு வழி பண்ணிடுமா, சீக்கிரமாக சமைச்சு சாப்பாடு வச்சாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.